ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு க்ளீனிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தூசு வந்து படிஞ்சிருக்கும். ஸோ அது 15 days ஒன்ஸ் நம்ம கட்டாயம் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே போய் ரொம்ப நீட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம், அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பொருட்களை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ஸோ விண்டோ க்ளீன் பண்ணுறதுக்குலாம் அதிக நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜன்னலில் இருக்கக்கூடிய அந்த தூசு எல்லாமே தட்டி எடுக்கிறதுக்கு நம்ம இதுக்காக தனியாக வந்து இப்போ பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பெயிண்ட் ப்ரஷ் இருக்குங்களா, ஏதாவது பழைய ப்ரஷ் இருந்தாலே போதும். நம்ம இதில் க்ளீன் பண்ணும்போதும் ரொம்ப சுத்தமாக நம்மளால் க்ளீன் பண்ணி எடுக்க முடியும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நிறையா வந்து பெயிண்ட் அடிக்கிறவங்களாம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க விண்டோவை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பெயிண்ட் ப்ரஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம், அதேமாதிரி வேலையும் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக முடியும். அதனால் இன்றைக்கி நான் வந்து இந்த 2 பொருட்கள் மட்டும் தான் பயன்படுத்த போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணி அந்த டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். அடுத்து இந்த சாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம ஜன்னலில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம சுத்தமாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி நம்ம இந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் இதுக்காக தனியாக அந்த ஒட்டடை அடிக்கிறதுக்காக எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீ என்ன தான் அதில் க்ளீன் பண்ணாலுமே இந்த மாதிரி இந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் சுத்தம் பண்ணி பாருங்கள், சுத்தமாக அந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துடும். நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வேலையை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். நம்ம ஜஸ்ட்டு ஒரு டைம் நம்ம டஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக எல்லாமே வந்துடும். அது இல்லாமல் இந்த ஜன்னலோட இடுக்கிலெல்லாம் வந்து நிறைய டஸ்ட் வந்து உள்ளே போயிருக்கும். ஸோ அதெல்லாமே எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் தான் வந்து ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த டஸ்ட்டு இருக்கோ ஸோ அந்த இடத்துல எல்லாமே இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம சுத்தமாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கம்பியோட இடுக்குலலாம் வந்து இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சில டைமில் ஒட்டடை வந்து இந்த கார்னர்லலாம் கட்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்ப சௌரியமாக இருக்கும் பாருங்கள். ஸோ எல்லா கார்னர்லையுமே நீங்கள் இதை வந்து வச்சு அந்த ஒட்டடை எல்லாமே எடுத்துடலாம். ஸோ நம்ம பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம ஃபுல்லாகவே எல்லாமே ஒட்டடையை வந்து டஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஜன்னலில் எந்த ஒட்டடையுமே இல்லை, நல்லா சுத்தமாக போயிடுச்சு. எனக்கு இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் போல் தான் ஆச்சு. எல்லா ஒட்டடையுமே நம்ம சுத்தமாக வந்து தட்டி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த சாக்ஸ் இருக்குங்களா, ஸோ இதை பயன்படுத்தி ஜன்னலை வந்து ஒரு டைம் தண்ணி வச்சு நம்ம துடைக்க போகிறோம். சாதாரணமாக நம்ம துணியை வந்து பயன்படுத்தணும் ரொம்ப லேட் ஆகும், அதை பிடிச்சி நம்ம துடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம சாக்ஸை வந்து பயன்படுத்த போகிறோம். சாக்ஸை வந்து நீங்கள் கையில் போட்டுவிட்டு நீங்கள் நினச்சி துடைச்சி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கையில் போட்டுட்டு இதை வந்து நினச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஒருவேளை நம்மளுக்கு ஜன்னலில் வந்து கொஞ்சம் தண்ணியை வச்சு துடைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சாக்ஸை கையில் போட்டுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா. ஸோ இதை வச்சு நம்ம இந்த கம்பியை பிடிச்சி துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே நீங்கள் தனியாக துணியாக பயன்படுத்தினீங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஜன்னலோட கம்பிகள் எல்லாம் துடைக்கிறதுக்கு. ஸோ பாருங்கள், எல்லா இடத்துலையுமே டக்குன்னு நம்ம ஈஸியாக துடைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இந்த டஸ்ட் இருந்தாலுமே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்த டிப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஜன்னலில் துடைக்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆகும். அந்த ப்ரஷ்ஷை வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு சாக்ஸை வச்சு துடைக்கிறதுக்குங்கிறது அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். சீக்கிரமாக நம்ம வந்து ஜன்னல் ஃபுல்லாகவே நம்ம துடைச்சி எடுத்துட முடியும். ஸோ இதே மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு தண்ணி வச்சு துடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இடத்துல எல்லாமே இந்த சாக்ஸை நீங்கள் போட்டுட்டு ஈஸியாக ஒரு டைம் நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜன்னல் வந்து சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ வீடியோவில் பார்த்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மெத்தடில் இனி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னலை சுலபமாக க்ளீன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.